யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அவன் பாரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பாரு. நம்ம ஏதோ பண்ணா அவர் அவ்வளோதான். என்ன இது? இல்ல தம்பி வரும்போதே பஸ்ல என்கிட்ட சொன்னான், அண்ணே உள்ள எறும்பு பூந்துருச்சேன்னு. நான் தான் கண்டுக்கல. இந்த அளவுக்கு பாதிக்கப்படும்னு எனக்கு தெரியாது அந்த எறும்பு. இப்ப எப்படியாவது அந்த எறும்பை காப்பாத்தியே ஆகணும். அவன் ரீல்ஸ் எடுக்கணும் தான் நின்னா, அப்புறம் ஆலியா டேம் போறதான் பிளான். இப்போ ரீல்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டேமுக்கு போயிட்டு அதனால ரீல்ஸ் எடுத்துக்கலாம் தம்பி. கரெக்டா இருக்கும். காப்பிரைட் சொல்லுவாங்க. ஒரு வழியா அந்த டேம் கிட்ட நெருங்கியாச்சு. இப்பதான் வெயில் வேற ரொம்ப சோழ தேசம் நோக்கி பயணம் பண்றோம்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இங்க இருந்து இங்க தான் நடந்தோம், அதுக்கே டயர்டு. இல்ல இதுக்கே டயர்ட் ஆகுது. இந்த ரஜினி சாரு கமல் சார் எல்லாம் பாரு இன்னுமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரெல்லாம் பாரு 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இட்லி சாப்பிட்டனாலதான் இப்படி இருக்குமோ. எனக்கு தெரிஞ்சு அவனை கூட்டம் தான் அப்படி இருக்குது. அவன் எப்படி வந்தான் பாத்தியா? அப்ப நீ ஏன்ட்ட பேசிட்டு இருக்க கேப்ல இப்படி பூந்து வந்துகிட்டு இருக்கான்டா. இதுல வந்துகிட்டு இருக்காரா? ஒரு வித்தக்காரப்பா. நான் பண்ற வித்தையெல்லாம் பார்த்து போறவங்களாம் சூசைட் பண்ணிட்டு எத்தனை குரங்கு சூசைட் பண்ணிட்டு. இல்ல ஆம்பளை குரங்கெல்லாம் சூசைட் பண்ண வச்சுட்டு பொம்பளை குரங்க தனியா கூட்டு போயிட்டாங்க. அதுக்குதான் ஆம்பளை குரங்கெல்லாம் சூசைட் பண்ண வச்சிருக்கான். இங்க பாருங்க, இப்ப பாருங்க, நம்ம எல்லாருமே குரங்குல இருந்தாங்க மனுஷங்களா வரணும். நம்ம எல்லாரும் சொல்றீங்க சரி ஓகே, அது இது வேணா ஏத்துக்கலாம். மித்தெல்லாம் சொல்லாதீங்க, நம்பன்னு சேர்த்து தனியா பிரிச்சுக்கோங்க. ஒரு குரங்கு மாதிரி இருக்கு. உங்க பூஜை பாருங்க, ஒரு குரங்கு பூஜை பாருங்க. அவன் பிறக்கும் போதே குரங்கு மாதிரி தான் இருந்தா விட்டுரு. ஒரு ஸ்மைல் போட்டு சார். ஆலின் அழகு ராஜாயா. யார் நடிச்ச படம்? ஆலின் அழகு ராஜானா இல்ல கண்டிப்பா ஒரு ஹீரோ, ஒரு டைரக்டர், ஹீரோயின் இருந்திருப்பாங்க. வா தயவு செஞ்சு ஒண்ணுல இப்படி பேசுங்க. இப்படி பேசினாதான் அமைதியா வரான். என்ன பண்றது? அவனை விட்டே கொடுக்க மாட்டான் பாரு. அவன் மனசுக்குள்ள அவனை யாரோ நம்ப வச்சிட்டாங்க. நீ காமெடியன். அதுக்கு 4 ஆடியன்ஸ் வேற சிரிக்க வச்சு எதுக்குன்ற டீ வாங்கி தரான், தம்மு வாங்கி தரான். ஆனா அவன் தம் அடிக்க மாட்டான். அவன் தம் வாங்கி தரான், அதுக்கு சிரிக்கிறானுங்க. நானே இப்ப எதுக்கு சிரிச்சேன் தெரியுமா? உனக்கு தம் வாங்கி கொடுத்தான். காசு நான் பே பண்ணேன். அவர்னு சொல்லி நம்ப வச்சிட்டாரு நீங்க இல்லையான்னு கேட்க கூடாது. மூதேவி என்ன அவர் இல்லையான்னு அவரை பார்த்து கேட்கறேன். நீங்க இல்லையான்னு என்ன பார்த்தே கேட்கறான்டா அவன். ஒரே குழப்பலான்னு பார்த்தா இவர் குழம்ப மாட்டேங்கிறேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஏங்க அங்க சூரிய வம்சமோட படம் எடுத்தாங்களா? வீடு வந்து சூரிய வம்சமோட படம் எடுத்தாங்கல்ல. படம் அவங்க வம்சாவளியா ஒரு படம் எடுத்தாங்கல்ல. அது சூரிய வம்சம்ங்கிறது அது எப்படின்னா அந்த கூட்டா இருந்தாங்களா ஒரு ஃபேமிலி. நீ இன்னமும் கேவலமா சொல்லி கூட்டா இருந்தாங்க, கிரேவியா இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. வாங்க போலாம். நல்லது அப்பா. அவன் காமெடி அவனுக்கே பண்ணி அவனை விரட்டி விட்டாச்சு. திரும்பி வரவன் நல்லா இருக்க கூடாது, கல்யாணம் நடக்கூடாது, குழந்தை போறக்கூடாது, நடக்கூடாது, திரும்பி வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே வராரு. உடனே வந்துட்டானே. அப்பதான் நடக்கூடாதாடா உனக்கு? நடக்கூடாது. நல்ல வேலை. நான் உடனே ஒண்ணு பயந்துட்டேன். என்னாச்சு? ஏங்க ஒரு பூவை பறிச்சுங்க, பூச்சி உருட்டு வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் ஆர்ட் பேசன்டா டேய். நானே ஸ்டன் ஆயிட்ட ஒரு செகண்ட். நல்ல வேலை. ஹலோ பாய்ஸ் அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் டு காமெடி கலக்கல். இப்போ நம்ம எங்க வீட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அமைதிப்படை படத்துல அந்த எலெக்ஷன் பூத்துல ஓட்டுன்னுவாங்க தெரியுமா? 50,000 வாக்கு வித்தியாசத்துல கரெக்டா இந்த பேலஸ்ல தான் எடுத்தாங்க. அந்த அமைதிப்படை படத்துல ராஜராஜ சோழன் 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. எங்க காதலிக்க நேரமில்லை படத்துல ஏகப்பட்ட படம் ஷூட்டிங் அந்த காலத்துல. தேங்காய் சீனிவாசன் சார்லாம் ஒரு ஷூட்டிங்ல இந்த படத்தை இந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணதெல்லாம் பாத்திருக்கேன். நிறைய இதை பாத்துருக்கேன். வரணும்னு ஆசைப்பட்டேன். பரவாயில்ல, ஆலியார்ல தான் இருக்கணும். நமக்கு பெருமையா இருக்கு. செலவழிச்சா ரொம்ப தூரம் போக முடியாது. இல்லடா அந்த காலத்துல உண்மையிலுமே படத்தோட ஷூட்டிங்லாம் இந்த ஈரோடு, கோபி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துலயே. ஏன்னா இந்த இடமெல்லாம் இன்னுமே இயற்கையான இடம். ஆமா, இப்ப தேனி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இயற்கை நிறைய இருக்கும். அதனால அதெல்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்மளால தடுக்க முடியாது. சினிமாவையும் தமிழாவையும் உயிராவிய போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தமிழையும் அரசியலையும் சினிமாவையும் இந்த 3ஐயும் தமிழ்நாட்டுல இருந்து பிரிக்கவே முடியாது. சீரியஸாடா? எப்படின்னு இல்ல, மூளை ரத்தம்னு இருக்கோ அதே மாதிரி ஒண்ணு தப்பு. இதயம் ரத்தம் மட்டும் தான் இவர்கிட்ட இருக்கு, மூளை இவர்கிட்ட இல்ல. அவர் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாரு. இந்த அளவே வந்திருக்க முடியாது. திண்டுக்கல்லே வெஸ்டாப்ல அவரு. இப்ப நம்ம இந்த படத்துல எடுத்த அந்த ஷூட்டோட ரிகல்ஸ்ல பண்ணுவோம். சரி,
நீங்க பண்ணுங்க. இது என்ன பண்ணுங்க? நீங்க தான் வந்து மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சார். ம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? அந்த இவ்வளவு சொல்றாங்க, அந்த படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சுன்னு அது கூட வேணாடா, தெரியாதா, எனக்கே தெரியாதா, விட்டுறலாம்டா. அந்த படத்துல ஹீரோ யாரு? ஹீரோ தெரியாதுங்க, அதான் நீங்க மணிவண்ணன் சார்ன்றீங்க. ஹீரோ மணிவண்ணன். அவரு டைரக்டர்டா. சரி, ஹீரோ சத்யராஜ் சார்ரா. இதுக்குதான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருந்துகிட்ட முண்டங்கடா. சரி. ஆமா, ஆமா, அது ஹீரோ கிடையாது, வில்லன். அதுல அவர் வில்லனா நடிச்சிருப்பாரு. ஏன்னா அந்த ராஜராஜ சோழனாவே வாழ்ந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து தலை எப்படி மங்காத்தால வந்து ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு வில்லனா, அதே மாதிரி அதை விட ஒரு ஈக்குவலான பொட்டன்ஷியல்ல அந்த ராஜராஜ சோழனா வாழ்ந்திருப்பாரு. உண்மையிலுமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாரு. தலை எப்படி மங்காத்தால வாழ்ந்தாரோ அந்த காலத்துல எல்லாம் அல்வா கொடுக்கறது ஃபேமஸ். இந்த அல்வா அந்த லவ் பண்ண பொண்ணுக்கு அல்வா கொடுத்தானுங்களே, கேமராமேனு, எடிட்டர், இந்த மாதிரி அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி. நமக்கு இல்ல, நான் தெளிவா சொல்லிட்டேன், நான் வரேன்டா. சரி விடுங்க, அல்வா கொடுத்துட்டானுங்க. நம்மளுக்கு தான். அப்ப வந்து கஸ்தூரி மேம்னு ஒருத்தங்க அந்த காலத்துல ஒரு அந்த இந்தியன் படம்லாம், இந்தியன் பார்ட் 1 யார் யார் பாத்திருக்கீங்க? இந்தியன் படமே பார்த்தது இல்லையாடா? நம்ம இந்தியன் மட்டும் தான் சொல்லுவோம், படம் எதுவும் பாக்குறது இல்லை. எங்க ஆதார் கார்டு எடுங்க. இந்தியன் படத்தை சொல்றது கேளுங்க. இந்தியன் படத்துல வந்து தங்கச்சியா வருவாங்க. அவங்க தான் வந்து அந்த அமைதிப்படை படத்துல ஹீரோயினா வந்திருக்க வேண்டியது. ஆனா கதைப்படி ஹீரோயின் இல்ல. நம்ம ஒருத்தன், அதாவது கதை சொல்ல வருவேன், சொல்ல விட மாட்டேன். மாதிரிதான் பல டேரக்டர்லாம் அவங்கெல்லாம் நல்லா தான் எடுத்திருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாருன்னா, அல்வா கொடுத்துருவாரு கஸ்தூரி மேமுக்கு. அல்வா கொடுத்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு அல்வா கொடுக்கறது தான் பழக்கமுங்க அப்படின்னுவாரு. அப்பையிலேருந்து தான் அந்த அல்வா கொடுக்கறதெல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. இங்கே இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு அந்த படத்துக்கு அப்புறம் தான் அந்த அல்வா கொடுக்குற சீன் ஃபேமஸ் ஆச்சு. அந்த அமைதிப்படை எடுத்த ஒரு ஷூட்டிங் இடம் தான் இந்த கெஸ்ட் ஹவுஸ். பேலஸ் இல்லை, கெஸ்ட் ஹவுஸ், பேலஸ், நார்மல் பேலஸ் அப்படி சொல்லுங்க. கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன? நல்லா பேலஸ்லாம். சரி, அடுத்து அதுக்கடுத்து இந்த காமெடி திண்டுக்கலோட நிறுத்திக்க. நான் வந்தா நீ வர எங்களோட தான் வர, நான் இல்லைன்னு சொல்ல, நல்லது தான். பஸ் ஏறும்போது ஏறண்டிங்கிற, இறங்கும் போது இறங்கிட்டோமா அவங்களோட தான் இருக்காங்கிற, சாப்பிடும் போது சாப்பிட்ற, ஆர்டர் அந்த பொண்ணுகிட்ட கேட்டு தான் ஆர்டரே பண்ற. என்ன சாப்பிட்ணும், எத்தனை மணிக்கு உள்ள போகணும், லவ் பண்ணுங்க வேணான்னு சொல்ல. இதுக்கு இதெல்லாம் உனக்கே ஒரு மாதிரி தோணலையாடா? இது அரெஸ்ட் ஆகிருக்க மாதிரி உனக்கு தோணலையா? நேற்று நைட்டு வேற பிரேக்கப். ஆனால் இன்னைக்கு தான் இங்கே உட்காந்து டீ கடையில் டீ குடிக்கிட்டா இல்லை பிளாக் டீ குடிக்கிட்டான்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு மேல நீ டயட்ல இருந்து என்னத்த பண்ண போற பிளாக் டீ குடிச்சு? சொல்லு, ஏதோ சொல்ல வந்து தொலைற சொல்லு கர்மம். எதுக்கு நான் லவ் பண்றது ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? பண்றதா இல்லைன்னு சொல்லல, எல்லாரும் பண்ணியிருக்கான் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ ஒரு படி மேல போய் பண்ற பத்தியா? பழகிருச்சு அந்த மாதிரி பேசி சொல்லி எது பண்ணாலும். சாப்பிட போனா சாப்பிடவா அப்படின்னு கேக்குறது. பாத்ரூம் போகும்போது பாத்ரூம் போறேன் டி அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஆனா எனக்கு என்னமோ அந்த மாதிரி தெரியல, பாத்ரூம் போறேன்டி வீடியோ கால் என்னடா வா இந்த மாதிரி. ஆனா அமைதியான இடத்துக்கு வந்தாதான் பீஸ்ஃபுல்லா இருக்கு, எதுவுமே தோண மாட்டேங்குது. ஆனா உங்களோட வந்ததுனால ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கு. இன்னும் தனியா ஒரு நடத்துறவை எல்லாம் இன்னும் கொஞ்சம் நிம்மதியாவே இருந்து எல்லாம் பாக்குறப்ப நமக்கே டென்ஷன் ஆகும். திரும்பி உட்காந்துக்குவாங்க. சிலர்லாம் பாக்குறப்ப சொல்றாங்க, எல்லாமே கடவுள் கொடுத்துருப்பாரு, இருந்தாலும் ஒரு இது பண்ணிக்கிறது. இப்ப நம்ம மேல ஒரு 10 கொசு கடிக்குதுன்னு வச்சுங்க, அதுல ஒரு 8 கொசு அடிச்சிருவோம். ஓட மாஸ்க் போட்டு படுக்க வேண்டியதானே, கொசு கடிக்காது. ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிட்டு இருக்கப்போ ஓட மாஸ்க் போடுங்க, ஓடாத மாஸ்க் போடுங்கன்னு எதுக்கு? இங்க பாருங்க, சொல்றத கேளுங்க, சொல்லுங்க. ஒரு 10 கொசு நம்ம மேல கடிக்குதுன்னா அதுல 2 கொசு தப்பிச்சு போற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. புரியுதா? அந்த 2 கொசு மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவோ கஷ்டம் இருக்கு. இப்ப ஹேண்டிகேப்பு, கண்ணு தெரியாதவங்க, இவங்கள மாதிரி சாப்பிட்றதுக்கு வழி இல்லாதவங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அதுவே ஒரு அவங்களுக்கு கடவுளே கஷ்டம் கொடுத்துருக்காரு. ஒரு கண்ணு தெரியாத, ஒரு கால் இதாக இருக்கோ, ஊனமா இருக்கவங்களுக்கோ எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட. கண்ணு நல்லா தெரியுது, கால் கை நல்லா இருக்கு, பேச தெரியுது, எல்லாமே தெரியுது, மூளையே நல்லா வேலை செய்யுது. இதை போயிட்டு என்னடா இது வாழ்க்கை, சிலர் பேசுறதெல்லாம் டென்ஷன் ஆகும். என்னடா இது வாழ்க்கை, ரோட்ல போறப்ப 10 ரூபா ஜிபே பண்ணிடணும்னா என்னடா வாழ்க்கை இது, 5 ரூபாய் ஒரு நாள் டீ குடிக்கலாம், என்னடா அது வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? ஏதோ இப்ப என்ன அவங்க எல்லாம் யோசிச்சிருந்தா இந்த நாள் வரைக்கும் வாழ முடியுமா? யோசிச்சு பாரு. 50 வயசு 40 வயசு ஏறி கண்ணு தெரியாம பிறந்ததுல இருந்து யோசிச்சு பாரு. 50 வயசு 40 வயசு ஏறி கண்ணு தெரியாம வாழ்றாங்க. என்னடா அது வாழ்க்கைன்றதோட ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்கந்தோட்டிக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறான், அவ்வளவுதான். ஓகேவாங்க? என்ன தத்துவம் பேசிருக்க? இல்ல அமைதியாகல, யோசிக்கிறேன். ஏன்னா நிறைய லைஃப் நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஆமா,
சில பேருக்கு அம்மா இல்லைன்னா அப்பா இருக்கு, ஆமா. அப்பா இல்லைன்னா அம்மா இருக்கு, சிலருக்கு 2 பேருமே இல்ல. சிலருக்கு 2 பேருமே இல்ல. அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும்? ஆனா நம்ம தானே நினைச்சுக்கிறோம், நம்மளே டிமோட்டிவேட் பண்ணிட்டு நம்மளால முடியாது. முடியாது, நடக்காது. எதுக்கு முடியாது, எதுக்கு நடக்காது? அது நம்ம இல்லப்பா, நம்மளை சுத்தி நம்ம சூஸ் பண்ண ஃபீல்டு வந்து சினிமா ஃபீல்டு. சரியா, நம்ம ஆங்கர் ஆகணும் ட்ரை பண்றோம். எல்லாரும் நம்மளை பார்த்தாலே என்ன நான்லாம் விஸ்காம் போய் சேரேன்னு சொல்றேன். சேர்ந்தோன்னு எல்லாரும் என்ன தெரியுமா, கூட்டமா ஒரு 10 பேர் இருந்தானுங்க. ஒரு ஃபங்க்ஷன் அப்பதான் சொன்னேன், வீடியோ போய் என்ன கேமரா பிடிக்க போறியான்னு கேக்குறானுங்க. கேமரா கழுவ போறியான்றானுங்க. அந்த காலத்துல போட்டோ எடுத்து இதுக்கு பண்ணுவாங்க தெரியுமா, போட்டோ எடுத்து கழுவி இது பண்றேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன கேக்குறாங்கன்னா, போட்டோ கழுவ போறியான்னு. அவங்களுக்கு என்னன்னே தெரியல, அது இதுல என்னென்ன இருக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ பண்ண போறான், என்ன சொல்றாங்க. நீ அப்பயே சொல்லி வாயை கழுவிட்டு வாடா நான் இருக்கணும். ஆனா சொல்ல முடியாது, நானே அந்த டைம்ல எதுவும் சொல்லல. என்ன ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க, அவனுங்களை பொறுத்த வரையும்டா நம்மளால முடியாதுன்னு சொல்றானுங்களா, அவனுக்கு முன்னாடி ஆமா நம்மளால முடியாது. ஆனா அடுத்த 1 வருஷத்துல அவனுங்களே வந்து மாப்பிள்ளை நீ சொன்ன தப்புடா அப்படின்னு நம்ம தான் போய் சொல்ல வேண்டிய நிலைமையில. ஆமா, உண்மையிலுமே எங்களால முடியல, எங்களை விட்டுருங்க, நம்ம தான் போய் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கு. உண்மையிலுமே வரக்கூடாதுங்க. நம்ம எல்லா மோட்டிவேஷனும் எடுத்துட்டு கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒரு வார்த்தை கரெக்டா சொல்லுங்க. நான் கண்டிப்பா அடுத்த 1 வருஷத்துக்குள்ள பெரிய ஆளாவேன். சொல்லுங்க. கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்றோம். நம்ம தெளிவா கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்றோம். கன்சிஸ்டன்சி ஒழுங்கா சொல்லுங்க. நான் கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்றோம். ஓகேவா? சூப்பர். சொல்லுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு அவ்வளவுதான். அடுத்து ஆனா இவன் சொன்னதுல எது உண்மையோ எது பொய்யோலாம் எனக்கு தெரியாது. ஆனா சில விஷயம் சொன்னான்ல, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. இப்ப நிறைய மக்கள் கஷ்டம் இருக்குடா. ஒரு மக்கள் கூட்டமே நிறைய கூட்டமாவே கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம இங்க ஒரு சிட்டில ஜாலி லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நினைச்ச உடனே வாழ்ப்பு இது ஆலியார் வேலை வளர்ந்து. நம்ம என்ன சொல்லுவோம், திடீர்னு வேணா போன் பண்ணா கஷ்டம்டா அவன்கிட்ட புலம்புவோம். நம்ம கஷ்டமே கிடையாது, இருந்தாலும் நம்மளா அடைவேன். அவங்கிட்ட போனோம்னா கூட நான் நிம்மதியா இருப்பேன். நைட்டு 12:30 எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், வேலை முடிச்சோன்னு எனக்கு ஃபோன் பண்றானே, அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. இப்ப நான் என்ன பண்ண முடியும் அந்த 50 நிமிஷத்துல? பண்ண முடியாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, மனசார்தல் பண்ணிக்கிறதா. இப்ப எனக்கு இவன் இருக்கான், இவனுக்கு நான் இருக்கேன். அதே மாதிரி எனக்கு நீ எல்லாம் பசங்களுக்குள்ள எதனாலும் ஷேர் பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸு கூட நானும் தர்மாட்ட, ஐங்கரன்ட்ட, ஜோஸ்வாட்ட, செனோஜ் கிட்ட இல்லை நானும் ஷேர் பண்ணுவேன். இவனும் டைட்டஸ்ட்டை ஷேர் பண்ணுவான், நீயும் என்ன சொல்லுவேன், அவனும் எல்லாரும் ஷேர் பண்ணலாம். ஆனா இது கூட இல்லாத ஒரு குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் யோசிக்கிறப்ப நம்ம வாழ்றதே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல லைஃப் தான். புரியுதா? எப்ப சாவோம் இல்ல எப்ப வாழ்வோம் இல்ல, நம்ம வாழ்றதே ஒரு நல்ல லைஃப் தான். இதவே நம்ம கெடுத்து கூடாதுங்கிறேன். இந்த மாதிரி வாழ்றோம், அந்த மாதிரி வேணும் எக்ஸ்பெக்டேஷனோட சொல்ற மாதிரி கடவுள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம பண்றது என்ன நம்ம கொடுக்கல, கடவுளால உருப்படியா கொடுக்க முடிஞ்சது உனக்கான உயிர் தான். ஆமா, கண்ணு, மூக்கு, காது, வாய். ஆனா எனக்கு அந்த வாயில அதிகமாவே கொடுத்துருக்காரு. பயங்கரமா இருக்கானுங்க. என்ன சொல்றீங்க? டான்ஸ்ல இருந்து வெளியே வர மாட்டாரு அவரு. இல்ல சொல்றேன், டான்ஸ் இவர்கிட்ட வந்து வெளியே போய் தொலை மாட்டேங்குது. இப்படி போயிருந்தா இவர் இப்படிலாம் பேசுவாரா? ஆனா இவன் சொன்னது உண்மைதான், அது அவங்களோட மோட்டிவேஷன் தான், அவங்களோட திறமை. லாரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, லாரன்ஸ் சார்லாம் அவர் படத்துல பாத்தீங்கன்னா ஹேண்டிகேப் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுல வைப்பாரு. அப்பைக்கு நமக்கே தோணும், என்னடா நம்ம கை கால் நல்லா இருக்கு, நமக்கே ஆட தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு எல்லாம் ஆடுறப்ப நமக்கே ஒரு ப்ரௌடா இதா இருக்கு. சொல்றேன் பாரு, கை கால் நல்லா இருக்கு, என்னால ஆட முடியல, என்னது அப்படின்னா அவங்களுக்கு அவங்களால அது முடியுது, நம்மளால அது முடியாது. உன்னால பேச முடியும், அவனால அது பேச முடியாது. புரிஞ்சுதா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை. உலகத்துக்கு எல்லா திறமையும் ஒருத்தனுக்குலாம் வைக்க முடியாது. அது கடவுளாலேயே முடியாது. அதனாலதான் ஆக்கிறதுக்கு ஒரு கடவுளும் அழிக்கிறதுக்கு ஒரு கடவுளும் இருக்காங்க. புரிஞ்சுதா? எல்லாம் ஒரே இருந்தா ஒருத்தரே போதுமே. புரிஞ்சுதா? காக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்காங்க, அழிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அழிக்கிறதுக்கு ஒண்ணுன்னா திரும்பி பிறக்க வைக்க ஒருத்தர் இருப்பாங்க. கடவுளே அத்தனை டிபார்ட்மெண்ட் வைஸா பிரிச்சு வச்சிருக்கும் போது நம்மளாம் மனுஷங்க, நம்மலாம் அப்புறம் எந்த லெவலுக்கு கீழே இருப்போம்? புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு தத்துவ சேனல் கிடையாது, நாங்க ஒரு காமெடி சேனல். ஓபன் பண்ணிட்டு எல்லா ஏன் ஃபீலிங்ஸை சொல்றோம்னா, இப்ப டயர்ட் ஆயிட்டோம், எங்களால நடக்க முடியல, இப்ப சுத்தமா கீழே வரையும் போகணும். அதுக்கப்புறம் இப்படி பேசி பேசி மோட்டிவேட் ஆனாதான் நாங்க கீழே போக முடியும். அதனால உங்ககிட்ட அந்த மோட்டிவேஷனை ஷேர் பண்றோம். என்ன ஒரு மெயின் பிரச்சனை, காமெடி இப்ப வர மாட்டேங்குது. இப்பன்னு இல்ல, எப்பயுமே ஆரம்பிச்சதுல இருந்தே எங்களுக்கு காமெடி வர மாட்டேங்குது. அதனால சரி நம்ம லைஃப்ல நடக்கிறத சொல்லாமே, ஏன்னா அதுவே பெரிய காமெடி தான். எங்க லைஃபே பெரிய காமெடி, அதையா சொல்லுவோமே தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்சிடென்ட் எல்லாம் நீங்க கேட்டா வீடியோ முன்னாடி வீடியோ பாப்பீங்க. அது இன்சிடென்ட் எல்லாம் வச்சுங்க, ஷவர் ஏதோ ஷவர் நினைச்சு வேற எதையா எடுத்து சொருவிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா பின்னாடி தவிர என்னப்பா மஞ்சள் மஞ்சள், அந்த மாதிரி லைஃப்ல நடக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். எல்லா லைஃப்லயும் இல்லப்பா, உன் லைஃப்ல இவன் என்ன ஏதுன்னு தெரியாம கழுவிட்டு நம்மள சொல்றான். அப்ப கூகுள் கூட சர்ச் பண்ணிட்டு போயிருக்கலாம், ஷவர்னா எது, சைடுல இது பண்றதுனா எதுன்னு. அதை ஒழுங்கா சர்ச் பண்ணி தான் நீங்க விட்டுருப்பீங்க அதையாவது. சரி, நம்ம ஆலியா டேம்லாம் சுத்திட்டு வந்துட்டோம். இந்த ஆலியா டேம் எது கட்டப்பட்டதுன்னா, வால்பாறையில இருந்து மழை பெஞ்சா எப்பயும் போல ஒரு மலையில இருந்து வெள்ள பெருக்கு எடுத்து வரும், அதுல இருந்து தான் இந்த தண்ணி ஊற்று, அது பெரிய இதா மாதிரி இப்ப டேமா கட்டியிருக்காங்க.
பாணி இந்த டேம் பாணி பாணி அச்சா அச்சா பாலு இந்திக்காரன்ட்ட வரும்போதே கஜா பாக்கு வாங்கி போட்டானுங்க. அது வேலை புத்தி காட்டுது. ஏய் சரியா? அசலா ஓகே சொல்றத கேளுங்க. அப்போ வந்துதான் இது வந்து கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா காமராஜர் ஐயா பீரியட்ல 1950 டு 59 டு 1969 வரைக்கும் கட்டினாங்க. அப்ப பிஎம் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. பண்டி ஜவஹர்லால் நேரு. மாமா என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாரு. அந்த மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் டேம் கட்டி விட்டாரு. ஓகே சரியா? காமராஜர் ஐயா இருக்கும்போது நிறைய டேம் திறந்தாங்க. ஒரு 10 டேம் பக்கம் திறந்தாங்க. சரியா? அதுல ஒரு டேம் தான் வந்து இந்த ஆலியார் டேம். சோ இந்த நேரத்துல வந்து காமராஜர் ஐயா நீங்க வந்து உங்க பொன்னான அவர் இங்கோட நாங்க எப்பயுமே இருக்கிறோங்கய்யா. இல்ல உண்மையிலுமே அந்த மாதிரி சிஎம் கிடைக்கணும். மண்ணை எடுத்து பூசிக்கங்க அந்த ஆலியார். அந்த ஊரு சேனம் காப்பி சொல்றோம். ஓகே அடுத்து இப்ப அந்த காமராஜர் வந்து நம்ம கல்வி கண்ணு திறந்திருக்காரு. மதிய உணவு திட்டம் எத்தனை பண்ணிருக்காரு நமக்கு. அதுதான் அதாவது படிக்காத மேதைன்னு அவருக்கு முதல்ல இந்தியால பேர் வச்சது அவருக்கு தான். வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த இது சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அது உண்மைதான். சாகும்போது கூட ஒரு சிஎம்ட்ட 4 சட்டை 4 வேட்டி அதை மட்டும் பாக்கெட்ல 5 ரூபா 10 ரூபாயோ 20 ரூபாயோ இருந்த ஒரு சிஎம். அவ்வளவுதான். அதே மாதிரி நான்வெஜ் சமைக்கிறதுனா கூட ஐயா முட்டை தான். 3 முட்டை வாங்கிட்டு வா. அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா வந்திருக்காரு. ஏன்னா வந்து அவர் நம்ம கூட எடுத்தோடனே பிரியாணி கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்திலயும் பசங்களுக்கு அந்த முட்டை தான் கொடுத்துருக்கோம். ஆமா அது என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த மதிய உணவு திட்டம் வந்துச்சு. ஏன்னா திருப்பி நம்ம ரீகால் பண்ண வேணாம். ஒருத்தர் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேக்குறப்ப இந்த அப்புறம் எதுக்கு வேணாம். சரி வேணாம் விட்டுருங்க. ஓகே கரெக்டா எடுத்தாரு. இப்ப எடுத்துட்டாரு ஜோ. கரெக்டா எடுத்தாரு. கையை உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? நீங்க தான் அடி வாங்கினது போட்டு டம்மு டம்முன்னு. ஓகே அடுத்து வேலைக்கு போன டைம். ஓகே இப்ப டைம் ஆன காரணத்தினால் 5:30 எல்லாம் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் முடிக்கிற ஒரே காரணத்தினால விளாக நாங்க இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு விளாக்ல சந்திப்போம். அடுத்த விளாக் வந்து அதுவும் ஒரு சர்ப்ரைஸான விளாக். எல்லாமே சர்ப்ரைஸா இருக்கும். ஏன்னா எங்களுக்கே தெரியாது. ஏன்னா முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிளான் போட போறோம். அதனால எங்களுக்கே சர்ப்ரைஸ். எப்ப காசு வருதோ அன்னைக்கு நாங்க பிளான் போட்டு போயிருவோம். ஆனா இன்னைக்கு காசெல்லாம் இல்ல, 200 ரூபா தான் இருந்துச்சு. ஆனா ஆலியா டேம் போகணும்னு ஒரு ஆசை. வந்துட்டோம். பஸ் ஏறி வந்துட்டோம். போன பஸ்ஸே திரும்பி வந்துருச்சு. ஓகே சரி இத்துடன் காமெடி கலக்கல் வந்து முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் வீடியோ போட மாட்டோம். வீடியோ போடுறாங்க அதை நம்பி அப்புறம் முடிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சிடும். சரி நைட் ஷிஃப்ட் போறதுக்காண்டி நாங்க இப்ப வீடியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திருப்பி நைட் ஷிஃப்ட் போகணும். அதனால பாய் ஓகேங்க. அமுகு டுமுகு அமால் டுமால்